ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு க்யூட்டான கேர்ள் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நம்ம வரைய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரஃப்பாக ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். அவுட்லைன்ஸ் மட்டும் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி August 14 கூலி மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட லுக்கில் ரஜினிகாந்த் ட்ராயிங் பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ச் பண்ணிட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வரைகிற மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வரைகிற கேர்ள் ஆர்ட்டில் ஹேண்ட்ஸ் மேலே இருக்கிற மாதிரி, பரதநாட்டியம் ஆடுறதுனால மேலே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கோம். அதேமாதிரி கீழ் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு கொஞ்சம் டீட்டெயிலெலாம் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும் இந்த ட்ராயிங்கு. இது இப்போதைக்கு ரஃப்பாக வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில் கொடுக்க கொடுக்க ஃபேஸ் கட் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம சேனலில் ஈஸி அண்ட் சிம்பிளாக வரைகிறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ தான் ட்ராயிங் வரைய பழகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரஃப்பில் முடிச்சாச்சு. இப்போ பிளாக் பெனில் வரைய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரியே ஷேப்லேயே நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். கையை ஷேக் பண்ணாமல் கொடுக்கணும். ஃபேஸுக்கான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு முன்னாடி நெத்தியில் கொஞ்சம் ஹேர் 2 பக்கட்டும் வர மாதிரி வரைஞ்சிக்கிறோம். குட்டியாக ஒரு நெத்தி சுடி வரைஞ்சிக்கிட்டு தலையில் 2 கிளிப் எடுக்கிற மாதிரி வரைஞ்சிருப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க வரைய ட்ரை பண்ணிங்கன்னா பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே அவசரம் இல்லாமல் பொறுமையாகவே வரைங்க. அவசரப்பட்டால் கொஞ்சம் சேக்கானாலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்து பொறுமையாகவே வரைங்க. 2 சைடும் அந்த கிளிப்பை வரைஞ்சாச்சு. ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இதுக்கு சேரீக்கு மண்டலா ஆர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பொறுமையாக டைம் எடுத்து பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஈவனாக அதே ஷேப்லேயே இருக்கணும். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் கட் மட்டும் கரெக்டாக வந்துச்சுனாலே போதும். எல்லாமே சூப்பராக வந்துடும். நம்ம பொறுமையாக வரைய ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த முக லட்சணம் பரதநாட்டியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வரைஞ்சாலே நம்ம சூப்பராக எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ட்ராயிங்கும் அப்படி தான் வரப்போகுது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்க போகுது. கலரிங் எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங்கில் அவுட்லைன் கூட சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். ஆனால் அந்த டீட்டெயிலிங் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா நிறைய இதே மாதிரி பண்ணி ஆகணும். மண்டலா ஆர்ட்னாலே ரொம்ப அதிகமாக வரும். சேரீக்கெலாம் அப்படி தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு ரொம்ப டைம் எடுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் கேப் விட்டு வரைஞ்சி பாருங்கள். கொஞ்சம் நேரம் வரைஞ்சிங்க, அப்புறமேட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரைங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எந்த ட்ராயிங்காச்சும் வரைகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிக்சரை பார்த்து வரைவீங்க. இல்லைனா கையில் ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அதில் எப்படி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து முடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கை எங்கே போகுதோ அதே மாதிரியே தான் கடைசி வரைக்கும் அந்த ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரியே நமக்கு வரணும். அப்படின்னா அது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தா மட்டும் தான் வரும். பார்த்துக்கிட்டு அதே மாதிரியே வரைய ஆரம்பிங்க. பொறுமையாக வரையணும். ஆனால் ரொம்ப முக்கியம் பொறுமை. எதுக்கு அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அந்தளவுக்கு பொறுமையாக வரைஞ்சாதான் நமக்கு ஃபினிஷிங்கில் அக்யூரேட்டாக வரும். நம்ம போட்ட எஃபெக்ட் எல்லாம் வீணாகாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பொறுமையாக வரைங்க. அவசரமே வேணாம். அழகாக நீட்டாக வரும். அதே மாதிரி நம்ம கையும் கரெக்டான டைரக்ஷன்லேயே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நல்லா நீட்டாக வந்துடும். அந்த லுக்கு கொஞ்சம் கூட ஷேட் பண்ணக்கூடாது. நம்ம பயத்தில் கொஞ்சம் ஷேட் பண்ணால் கூட அது டிஃப்ரெண்ட்டாக மாறிடும், வேறு மாதிரி மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்துருப்பீங்க. இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். ஏன்னா மண்டலா ஆர்ட்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஸ்பீடு கொடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் வீடியோட லாஸ்ட்டில் சில டீட்டெயில்ஸ்லாம் பண்ணணும். அதை நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்கே டார்க் பண்ணணும். ஹச்பி பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்துக்கணும். ஏன்னா பிளாக் பெனில் மட்டும் ட்ரா பண்ணோம்னா 2D ட்ராயிங் மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் அந்த ஷேட்லாம் அங்கங்கே கொடுத்தோம்னா 3D மாதிரி லுக்கில் வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேரீக்கு மண்டலா ஆர்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடாக இருக்கிறனால ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே ஒரே மாதிரியே வரனால பொறுமையாக தான் வரையணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கோங்க. மண்டலா ஆர்ட் வரைகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் நினச்சிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதோட போதும்னு நினைக்கிறவங்க இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலேயும் டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வாங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ காட்டுற மாதிரி. இப்போ இருக்க ட்ராயிங்கில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னா பூ வச்சுருப்போம். பின்னாடி தலையிலலாம் வச்சுருப்போம். அதேமாதிரி மூக்குத்தி வச்சுருப்போம். இதில் நோஸில் 2 சைடுமே மூக்குத்தி வச்சுருப்போம். அதேமாதிரி நடு சென்டர்லேயும் வச்சுருப்போம். இப்போ ஃபினிஷிங்கில் ஷேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். எங்கே பண்ணியிருப்போம்னா கையிலலாம் பண்ணியிருப்போம். அப்புறமேட்டு கழுத்தில் கீழே பண்ணியிருப்போம். ஃபேஸில் கொஞ்சம் அங்கங்கே பண்ணியிருப்போம். அதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி லிப்ஸுக்கு கீழே ஒரு டாட் மாதிரி வச்சுருப்போம். அவ்வளோதான். அப்போ தான் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆன மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக டீட்டெயிலிங்லாம் பண்ணோம்னா 3D லுக்கில் வந்துடும். இதை தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுதான் இது. இப்போ ஒரிஜினலாகவே ஒரு லேடி வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் நான் சொன்னதை கேட்டதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான், இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த டிராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.